ஹலோ எவ்ரிவன். எல்லாரும் ஹெல்த்தியா எக்ஸைட்டடா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு நீங்க வாழ்க்கையில என்ன பண்ணிருக்கீங்க? என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க? எவ்ரிடே எக்ஸர்சைஸ் பண்றீங்க இல்லையா? எவ்ரிடே நீங்க எக்ஸர்சைஸ் பண்றீங்கன்னா, உங்களுக்கு நீங்களே ஓ வெரி குட் சபாஷ் அப்படின்னு உங்களுடைய ஷோல்டரை தட்டிக்கோங்க. நீங்க ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு ஸ்டெப் எடுக்கலைன்னா, நீங்க என்ன அவஸ்தைப்பட்டிருப்பீங்க? ஒண்ணு டயபெட்டிக் இருக்கலாம், இல்லைன்னா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லைன்னா ஃபிளெக்சிபிலிட்டி இல்லாம இருக்கலாம், இல்ல வெயிட் கெயின் ஆயிருப்பீங்க, இல்ல எனர்ஜி லெவலே இல்லாம இருக்கலாம், இல்ல தூக்கமின்மையால கஷ்டப்படுவீங்க, மெட்டபாலிக் இஷ்யூஸ் இருக்கும், ஸ்டொமக் ப்ராப்ளம் இருக்கும். இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்க ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு ஸ்டெப் எடுக்கல அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸ்டெப் என்ன எடுக்கணும்? மூவ் யுவர் பாடி அண்ட் சேஞ்ச் யுவர் மைண்ட். மூவ் யுவர் பாடி அப்படிங்கிறதுலாம் எக்ஸசைஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு உடற்பயிற்சி பண்ணுங்க. இன்னைக்கே நீங்க உங்களுடைய மைண்ட சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உடற்பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்துலேருந்தும் நீங்க விடுதலை அடையணும். நல்லா உங்களுடைய இம்யூனிட்டி சிஸ்டம் நல்லா பூஸ்டப் ஆயிருக்கணும். உங்களுடைய பிசிக்கல் ஹெல்த் பூஸ்டப் ஆயிருக்கணும். மென்டல் வெல்னஸ் நல்லா இருக்கணும். கேன்சர், ஹார்ட் டிசீஸ் இந்த மாதிரி கிரானிக் டிசீஸ் எல்லாம் இல்லாம இருக்கணும். உங்க ஃபேமிலியோட வெல்ஃபேர் நல்லா இருக்கணும். உங்க மூலமா உங்களுடைய ஃபேமிலி வெல்ஃபேரும் நல்லா இருக்கணும். அப்படின்னா கண்டிப்பா நீங்க எக்ஸசைஸ் எவ்ரி டே பண்றது ரொம்ப முக்கியம். வாக்கிங், யோகா, ஜிம், ஏரோபிக்ஸ், ஜூம்பா என்ன வேணா பண்ணலாம். ஆனா உங்களுடைய பாடிய மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க மனசுல நல்லா விதைச்சு வச்சுக்கோங்க. இது பண்ணாலே உங்களுடைய மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட நீங்க எக்ஸசைஸ் பண்றது மூலமா, தனியா எக்ஸசைஸ் பண்றதுன்னா வீட்ல நீங்க வேலை பண்றது, கிச்சன் வேலையோ இல்ல வேற ஏதாவது கிளீன் பண்ற வேலையோ அந்த வேலையோ சொல்லல. தனியா நீங்க எக்ஸசைஸ் அப்படின்னு உடம்ப அசைச்சு உடற்பயிற்சி பண்றதுனால உங்களுடைய உடம்புல என்டோர்பின் ரிலீஸ் ஆகும். இந்த என்டோர்பின் தான் நம்மளுடைய மூட் லிஃப்டர். அன்னைக்கு ஃபுல்லா உங்களை வந்து ஹாப்பியா வச்சிருக்கோம். எனர்ஜி லெவல் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க வந்து இந்த ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இது எல்லாத்தையும் விரட்டி அனுப்பிடலாம். எனர்ஜி லெவல் நல்ல ஃபுல் ஃபிளெஜ்ல இருக்கிறதுனால உங்களுடைய எஃபிஷியன்சியும் அன்னைக்கு டே ஆன ப்ரொடக்டிவிட்டியும் ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கிறதுனால நீங்க எஃபிஷியண்டா அந்த ஜாபை பார்ப்பீங்க. இதுக்கெல்லாம் மேல நீங்க ரெகுலரா பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றதுனால உங்களுடைய லைஃப் ஸ்பேன் நல்ல லாஞ்சிட்டிவிட்டி, நீங்க நீண்ட காலம் நல்ல ஆரோக்கியமா வாழறதுக்கு எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நீண்ட காலம் ஆரோக்கியமா இருக்கணும். ஆரோக்கியமா இருக்கிற குவாலிட்டி லைஃப் இருக்கணும். நம்ம எவ்வளவு நாள் இருக்கமோ அவ்வளவு நாளும் குவாலிட்டி லைஃப் இருக்கணும். நம்மளுடைய மொபிலிட்டி நல்லா இருக்கணும். ஃபிளெக்சிபிலிட்டி நல்லா இருக்கணும். கையை தூக்க முடியாம, காலை தூக்க முடியாம, உட்காந்தா தரையில உட்காந்து எழுந்துக்க முடியாம இந்த மாதிரிலாம் நம்ம கஷ்டப்படக்கூடாது. எப்பயும் நம்ம கடைசி காலம் வரையில் நம்ம கால்ல நம்மளே நின்று அடுத்தவங்களுடைய தயவு எதிர்பார்க்காம இருக்கணும் அப்படிங்கறத மனசுல வச்சுட்டு எக்ஸசைஸ் பண்றதுக்கு இன்னைக்கே ஸ்டெப் எடுங்க. எவ்ரி டே நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கறது மனசுல நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் எப்படி நீங்க லேசியா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணாலே அந்த லேசினஸ் எல்லாம் தூர விரட்டி அனுப்பிடலாம். அந்த லேசினஸ் பத்தி நான் அடுத்த இன்னும் ஒரு வீடியோல உங்களுக்கு நல்ல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹவு டு ஓவர் கம் லேசினஸ் அப்படிங்கிறது. என்னுடைய இணைஞ்சு இருங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய நல்ல விஷயங்களை நம்ம கத்துக்கலாம்.